ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மலையாளத்துல வெளியான நெல்லிக்கம்போயில் நைட் ரைடர்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ராத்திரி நேரத்துல மட்டும் குதிரை காலுடைய ஒரு வித்தியாசமான உருவம் அங்க இருக்க மக்களை அச்சுறுத்தி சில பேரை கொலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த உருவம் யாரு, அதுக்கு பின்னணியில இருக்க மர்மம் என்னன்னு ஒரு சூப்பரான திகில் கதையா சொல்லியிருக்க படம் தான் இது. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு பெரிய சேனல் இருந்தாலும் அது காப்பிரைட் பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து உதவுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். தமிழ்நாடு கேரள எல்லையில இருக்க அதிக மலையாள மொழி பேசக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த ஊரை சேர்ந்த ஷாம் அப்படின்ற ஒரு பையன். இவன் சிட்டியில காலேஜ் படிக்க போயிருப்பான். பர்மனண்டா காலேஜை முடிச்சிட்டு ஊருக்குள்ள வந்து இறங்குறான். இவன் தான் அந்த கதையோட ஹீரோ. ஊருக்கு வந்த உடனே உள்ளூர்ல இருக்க தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை வந்து மீட் பண்றான். இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு மலைப்பகுதிக்கு போறாங்க. சரக்கு அடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஊருக்குள்ள நடந்த கதைகள், விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு கிளாஸ்ல இவங்க சரக்கு ஊத்தி வச்சிருப்பாங்க. ஆனா போகும்போது கவனக்குறைவா அதை விட்டுட்டே போக, ஆனா சரக்கு தானாவே கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதே போல நம்ம ஹீரோ இந்த ஊர்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணை லைப்ரரியில தனியா மீட் பண்றாரு. இவங்களுக்குள்ள சின்ன சின்ன ரொமான்ஸ் கலாட்டாவெல்லாம் நடக்குது. ஒரு நாள் அந்த ஊர்ல ரிட்டையர் ஆன மிலிட்டரி தாத்தா ஒருத்தரு, அவரு ஊரையே கூப்பிட்டு வச்சு சோகமா இருக்காரு. நேத்து நைட்டு நான் பார்த்த விஷயத்த கேட்டா பயந்து போயிருவீங்கன்னு சொல்ல, இங்க ஒரு பிளாஷ்பேக். நேத்து சாயந்தரம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு தாத்தா பொழுது இறங்க பொடி நடையா நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்ப யாரோ ஒருத்தங்க வேகமா நடந்து போற மாதிரி தெரியுது. நல்லா கவனிச்சா இவர் பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு வயசான பாட்டி. ஆனா அவங்க புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. இவங்களும் நில்லு பாட்டி நில்லு பாட்டின்னு பின்னாடியே போறாரு. ஆனா திடீர்னு அந்த பாட்டி காணாம போயிடுறாங்க. இந்த பக்கமா திரும்பி பார்த்தா வித்தியாசமான முகமூடியோட ஒரு நபர் இங்க நிக்கிறான். பயந்துகிட்டே இவரு மறுநாள் காலையில அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பாட்டி பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வாயில பல்லே கிடையாது. இவரும், ஏ பாட்டி, நேத்து நைட்டு காட்டுக்குள்ள எதுக்காக அப்படி போன? நான் கூப்பிட்டேனே உன் காதுல கேட்கலையான்றாரு. கடுப்பான இவங்களோ, ஏண்டா, என்னால வீட்டுக்கும் வாசலுக்குமே நடக்க முடியல, மூட்டு வலி. நான் எதுக்குடா நடுராத்திரியில காட்டுக்கு போக போறேன்? உளராதரா போடான்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க. நான் பார்த்தது இந்த குதிரைக்காரனை தான்னு இந்த தாத்தா இந்த கதையெல்லாம் சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கல. இவர் வழக்கம் போல காதலியை மீட் பண்ணி கடலை போட்டுக்கிட்டே இருக்க, அவங்களோ எங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிருக்காங்க, அநேகமா நாளைக்கு சாயந்தரம் தான் வருவாங்க, இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு வரியான்னு சொல்லி ஜாட மாடையா சிக்னல் கொடுக்க, இவருக்கா பயங்கர சந்தோஷம். ராத்திரி 11 மணி ஆகுது. இவரும் காதலி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. அந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆகுது. உடனே இவர் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்கிறாரு. கேமராவை பார்த்து ஆடியன்ஸான நம்ம கிட்ட, எனக்கு சின்ன வயசுல இருந்து இருட்டுன்னா பயம், அதுக்கு ஒரு கதை இருக்கு கேளுங்கன்னு சொல்றாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஹீரோவோட அம்மா, நான் ஊருக்கு ஒரு அவசர வேலையா போறேன், என் பையனை பாத்துக்கோன்னு சொல்லி இவங்க பக்கத்து வீட்டுல ஜோதின்னு ஒரு அக்கா இருப்பாங்க. இந்த அக்கா ஒரு வயசு பொண்ணு. இவங்க கிட்ட நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பையன் தான் நம்ம ஹீரோ. ராத்திரி ஜோதி அக்காவும் ஷாம் அடம் பிடிக்காம சாப்பிடணும்னு சொல்லி இவருக்கு சோறு ஊட்டி விடுறாங்க. ஆனா இவர் கதை சொல்ல சொல்லி கேட்க, ஜோதி அக்காவும், நம்ம ஊருக்குள்ள ஒரு குதிரைக்காரன் இருக்கான், அவன் சரியா சாப்பிடாத பசங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயிருவான், அதனால ஒழுங்கா சாப்பிட்டுருன்னு இவரை பயமுறுத்துற மாதிரி ஒரு கதையை சொல்லி சோறு ஊட்டுறாங்க. மறுநாள் காலையிலயும் ஓடி ஆடி விளையாட்டு காமிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவுக்கு சோறு ஊட்ட ஊருக்கு போன இவரோட அம்மா வந்துடுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு அதிர்ச்சி. அதே நேரம் ஜோதி அக்கா இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்கள ஊர்க்காரங்க எல்லாம் தூக்கிட்டு போக, நேத்து நைட்டு யாரோ ஜோதியை கெடுத்து கொன்னுட்டதா சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா இப்பதானே ஜோதி அக்கா நம்ம கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க, சோறெல்லாம் ஊட்டினாங்க, நேத்து நைட்டு செத்துட்டதா சொல்றாங்களேன்னு சொல்லி முழிக்கிறாரு. ஆக்சுவலா செத்ததுக்கு அப்புறமும் ஜோதி அக்கா இவருக்கு வந்து சோறு ஊட்டுற மாதிரி இவருக்கு தோணி இருக்கு. இதையெல்லாம் பார்த்து இவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. இப்ப நிகழ்காலத்துல இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு இருட்டுனாலே பயம், வீட்டை விட்டே வெளியே போக மாட்டாரு. அந்த நேரம் ஜன்னல் கிட்ட ஜோதி அக்கா வந்து, ஷாமு எப்படிரா இருக்க, இந்தா சாப்பிடுறா சாப்பிடுறான்னு சோறு எடுத்து நீட்டுறாங்க. இது உண்மையிலே ஜோதி அக்காவோட ஆவியெல்லாம் இல்ல. ஆனா நம்ம ஹீரோவுக்கு கரண்ட் போனா சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு கற்பனை வந்துரும். இப்போ இத பார்த்து, ஐயோ ஜோதி அம்மா, ஜோதி அக்கா வா வான்னு சொல்லி கத்துறாரு. ஆனா அதுக்குள்ள கரண்ட் வந்துருது. இவரும் சகஜமாகறாரு. இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி இவரு காதலி வீட்டுக்கு போக முடியும்? கட் பண்ணா அதே நேரம் அந்த ஊர்ல ஒரு குடிகாரன் ராத்திரி போதையை போட்டுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டே வர, அங்க நிக்கிற ஒரு ஆள் கிட்ட, ஏப்பா பீடிக்கு நெருப்பு இருக்கா குடுன்னு சொல்லி கேக்குறான். அந்த நபரும் நெருப்பு கொடுக்க, குச்சி கீழே விழ போகுது. இவன் கரெக்டா கேட்ச் பிடிச்சு பத்த வைக்கிறான். ஆனா நெருப்பு கொடுத்தவனோட காலை பார்த்தா அது குதிரை காலா இருக்கு. இத பார்த்த இவன், ஐயோ குதிரை காலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். இப்ப மறுநாள் நம்ம ஹீரோவோட காதலி கடுப்புல இருக்காங்க. நேத்து நைட்டு ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேட்க, உண்மையை சொன்னா மானம் போயிடுமே. இவரு சமாளிச்சுக்கிட்டு,
ஊர்ல எங்க பாட்டி ஒருத்தங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு தகவல். ஃபேமிலி சென்டிமெண்ட்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தேன்னு சமாளிக்கிறாரு. காதலியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஊருக்கு போன எங்க அம்மா அப்பா அப்படியே எங்க பெரியம்மா பொண்ணு ஒருத்தங்களுக்கு டெலிவரி அங்க போயிட்டாங்களாம். அன்னைக்கு இன்னும் 2 நாளைக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு நைட் அதனால வீட்டுக்கு வான்னு சொல்ல, என்னது மறுபடியும் இன்னைக்கு நைட்டா? இன்னைக்கு எப்படி அவளை சமாளிக்கிறதுன்னு சொல்லி முழிக்கிறாரு. ஆனா எப்படியாவது காதலி வீட்டுக்கு போயே ஆகணும்னு துணிச்சலா முடிவு எடுக்கிறாரு. ஒரு டீ கடையில சோடா சாப்பிட்டுட்டு இருக்க, அங்க இருக்க ஆள் ஒருத்தன், ஏப்பா ஊருக்குள்ள அங்கங்க நிறைய பேர் குதிரை காலன பார்த்தேன்னு சொல்றாங்களே, நானும் ஒரு முறை பார்த்தேன்னு தன்னோட அனுபவத்தை சொல்றாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு முறை இந்த நபர் இவருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஆனா கொண்டாட யாருமே வராததால இவரே தனியா ஒரு கேக்கும் சரக்கு பாட்டிலும் வாங்கிக்கிட்டு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த மலை மேல போய் சரக்கு அடிச்சு கொண்டாடிட்டு இருப்பாரு. யாருமே நமக்கு இல்லைன்னு புலம்பிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு எதிரில ஒரு கை, இந்தா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக்க எடுத்து ஊட்டி விடுது. இந்த ஆளும் ஒரு எமோஷன்ல சாப்பிட்டுறான். அப்புறமா பார்த்தாதான் தெரியுது அது குதிரை காலன் மலை மேல இருந்து கீழே குதிச்சு போறான். இந்த கதையெல்லாம் இந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்க, இது அங்க நின்னு கேக்குற நம்ம ஹீரோவுக்கு அல்லு இல்ல. ஊருக்குள்ள உண்மையிலேயே குதிரை காலனை நிறைய பேர் பார்த்திருக்காங்க போல. இன்னைக்கு நைட்டு நம்ம போகணுமா, உயிர் தான் முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு பங்க் அடிச்சிடுறாரு. மறுநாள் காதலியை மீட் பண்ணலான்னு போக அவங்க செம கடுப்புல இருக்காங்க. இவர்கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அவரு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஐடியா கேட்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு என் காதலியோட அம்மா அப்பா வந்துருவாங்க. எப்படியாவது அவ வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு நான் போய் ஆகணும். ஆனா பயமா இருக்கு, ஐடியா கொடுங்கன்னு கேட்க, இந்த ஃப்ரெண்டும் ஒரு யோசனை இருக்கு. உனக்கு இருட்டுனா தானே பயம். சாயந்தரம் ஒரு 5:30 5:45 வாக்குல பொழுது இருட்டுறதுக்குள்ள உன் காதலி வீட்டோட கட்டுத்தறிக்கு போயிடு. இருட்டுற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணு. அதுக்கப்புறமா இப்பதான் வரேன்ற மாதிரி உன் காதலி வீட்டுக்குள்ள போயிடு. ஜாலியா ஃபன் பண்ணுங்க. மறுநாள் காலையில கிளம்பி வந்துரு. யாருக்கும் வீக்னஸ் தெரியாதுன்னு சொல்ல, அட இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவரும் பொழுது இருட்டுற நேரம் கையில சேஃப்டிக்கு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு காதலி வீட்டு பக்கத்துல ஒரு கட்டுத்தறி இருக்கும். இவர் அங்க போய் பதுங்கிடுறாரு. தெரியாதனமா கீழே போட்டதுல டார்ச் சரியா வேலை செய்யல. அதான் உள்ள லைட் இருக்கேன்னு சொல்லி இவர் தைரியமா உட்காந்துருக்க. பொழுதும் இருட்ட ஆரம்பிக்குது. ஆனா திடீர்னு கிளைமேட் மாறுது. மழை பெய்யற மாதிரி மின்னலும் இடியுமா இருக்கு. இதோட விளைவா எரிஞ்சுக்கிட்டு இருக்க லைட்டு டப்புன்னு அணைஞ்சு போக இவருக்கு உடனே அந்த ஜோதி அக்காவோட உருவம் தெரியுது. ஷாமு எப்படா இருக்க, இந்தா சோறு சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டுறாங்க. ஐயையோன்னு சொல்லி இவர் கத்துறாரு. ஆனாலும் டக்குன்னு வாயை பொத்திக்கிட்டு பயத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருக்க. அப்படி இப்படின்னு தட்டி ஒரு வழியா டார்ச் லைட்டை வேலை செய்ய வச்சிடுறாரு. பயம் கொஞ்சம் போகுது. ஆனா அதே நேரம் அந்த கட்டுத்தறிக்கு மேல ஏதோ ஒரு உருவம் ஓடுற மாதிரி டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேக்குது. இவரா நடுங்கிட்டு இருக்காரு. அதே நேரம் ஹீரோயின் வீட்டு கதவை தட்டுறாங்க. இவங்களும் காதலன் தான் இன்னைக்கு நைட்டு வந்துட்டான் போலன்னு சந்தோஷமா வந்து கதவை திறந்தா யாரையுமே காணோம். சரின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு உள்ள போறாங்க. ஆனா இந்த பக்கமா டக்குன்னு ஒரு உருவம் வந்து இவங்க வாயை பொத்துது. அதோட கால் குதிரை கால் மாதிரி இருக்கு. ஆனா உயரம்னு பார்த்தா இவங்களை விட கொஞ்சம் கம்மியான உயரத்துல தான் இருக்கு. ஆனா கைகள் எல்லாம் நார்மலா இருக்கு. சோ இது ஒரு மனுஷன் உருவம் மாதிரியும் தெரியுது. உடனே இவங்க கன்னத்தை தடவி இவங்க காதுகளை நக்கி கொஞ்சம் பாலியல் ரீதியா சில்மிஷத்துல ஈடுபடுது. ஒரு கட்டத்துல இவங்க பயத்துல கண்ணா பின்னான்னு கத்த, சரியா அதே நேரம் கரண்ட் வருது. யாரோ ஊர்க்காரன் வெளியே கதவை தட்டுற மாதிரி இருக்கு. இதனால அந்த குதிரைக்காரன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கட் பண்ணா மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ராத்திரி பயத்துல கட்டுத்தறியிலே மயங்கி விழுந்திருப்பாரு போல. இப்போதான் கண் முழிச்சு எழுந்து ஊருக்குள்ள வராரு. விஷயம் கேள்விப்பட்டு காதலியை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக அவங்களும் ராத்திரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எங்க பக்கத்து வீட்டு அண்ணன் மட்டும் கதவை தட்டலன்னா நேத்து நைட்டு எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அந்த குதிரைக்காரனை நான் பார்த்தேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது அமானுஷ்ய சக்தி இல்ல, கண்டிப்பா ஒரு மனுஷன் மாதிரி தான் தெரியுது. உயரத்துல ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அவனை எப்படியாவது பிடிக்கணும், நீ தான் பிடிச்சு தரணும், நான் அவனை பதிலுக்கு பழி வாங்கணும், பண்ணுவியான்னு கேட்க இவரு பயப்படுறாரு. இருந்தாலும் காதலுக்காக சரி செய்யறேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா குதிரைக்காரன் வெளியே வரதே ராத்திரியில தானே. இவருக்கோ இருட்டுன்னா பயம். இருந்தாலும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்களையும் துணைக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் இவரோட இருட்டு வீக்னஸ் வேற. அதாவது ஜோதி அக்கா, ஷாமு இந்தா சோறு சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விடுற மாதிரி எல்லாம் தெரியுது. ஐயையோ ஜோதி அக்கான்னு சொல்லி பயந்து ஓடிடுறாரு. இந்த ஊருக்குள்ள ஒரு லைப்ரரி இருக்கும். ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அதுக்கு இன்சார்ஜ். சோ அடிக்கடி இவங்க அந்த லைப்ரரியில தான் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அந்த குதிரைக்காரனை பிடிக்கலான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்க, அப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டுங்க 2 பேரும் நீ உள்ளே கதவை சாத்திக்கிட்டு நாங்க போய் பார்த்துட்டு வரோம்னு பேட் எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க. ஆனா அதுக்கப்புறமும் கதவை யாரோ பயங்கரமா தட்டுற மாதிரி இருக்கு. கடைசியா ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க தான் குரல் கொடுக்க இவரும் ஓபன் பண்றாரு. பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின். குதிரைக்காரனை பிடிக்க பிளான் போட்டியா, அதை பத்தி உங்ககிட்ட விசாரிக்க தான் வந்தேன்னு சொல்ல இவரும் பிளான் தானே சீக்கிரமே பண்ணிடுறேன்னு சொல்லி சிரிச்சு மழுப்புறாரு. ஆனா காதலிக்கு இவர் மேல நம்பிக்கையே இல்லைன்றது அவங்க பாக்குற பார்வையிலே தெரியுது. ஆனா அவனை பிடிச்சாதான் என்னோட காதலை காப்பாத்த முடியும், ஏதாவது ஐடியா கொடுங்கடான்னு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட புலம்புறாரு. அவனுங்களும் நார்மலா தானே உனக்கு பயம்,
சரக்கு போட்டா பயம் போயிருமில்ல, அதை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப பொழுது இறங்க குடி கும்மாளம் சிகரெட்டுன்னு இவங்க ஃபுல்லா போதை ஏத்திக்கிறாங்க. சோ இதுல பயம் பெருசா இவங்களுக்கு தெரியல. ஊருக்குள்ள ஆட்டோவுல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் வாழைத்தோப்புல ஒரு சலசலப்பு சத்தம் கேக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களும் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள ஓடி போய் பார்க்க, அப்போ அந்த குதிரைக்காரன் ஒரு இடத்துல நின்னு நம்ம ஹீரோவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் செம்மையா பயந்து போயிடுறாரு. மறுநாள் இவர் கேஷுவலா வீட்டுல இருக்கும்போது இவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. இவருக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தரு, அதான் முன்னாடி ஒரு சீன்ல குடிச்சிட்டு இந்த குதிரைக்காரனை பார்த்தாரு, அவர்கிட்ட வந்து இந்த ஊர்ல ஏதாவது அமானுஷ்யமா நடந்திருக்கா? ஏன்னா நிறைய பேர் அந்த குதிரைக்காரனை பார்த்திருக்காங்க, பயந்துருக்காங்க, சில பேர் செத்தும் போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இந்த அண்ணனும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நீ எல்லாம் அப்ப ஒரு 2-3 வயசு பையனாதான் இருந்திருப்ப. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து சர்க்கஸ் போடுறதுக்காக இங்க ஒரு கோஷ்டி வந்துச்சு. அதுல ஜோக்கர் வேஷம் போடுற ஒரு 3-3.5 அடி உயரத்துல ஒரு நபர் இருப்பான். அவன் ராத்திரியானா நம்ம ஊர்ல இருக்க நிறைய வீடுகளை திருடிட்டு இருந்திருக்கான். இத ஊர்க்காரன் ஒருத்தன் பார்த்துட்டான். அப்புறம் அது பெரிய பஞ்சாயத்தாகி அவனை கண்ணா பின்னான்னு போட்டு அடி வெளுத்து விட்டாங்க. அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் சின்ன பொண்ணு இருந்துச்சு. அவங்களையும் சேர்த்து அடிச்சு ஊரை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வெளியாள்னு அவனாவது வந்தா கூட யாரையுமே அண்ட வைக்கிறது இல்ல. ஆனா ஊருக்குள்ள இப்ப வந்திருக்க குதிரைக்காரன் ஆளு பாக்குறதுக்கு சின்ன உருவத்துல இருக்கிறதால ஒருவேளை அவனா கூட இருப்பானோன்னு ஒரு சின்ன சந்தேகம்னு சொல்றாரு. சரி, இப்போ அந்த சர்க்கஸ்காரங்களை எங்க இருப்பாங்க, ஏதாவது ஐடியா இருக்கான்னு ஹீரோ கேட்க, தமிழ்நாட்டுல தென்காசி பக்கத்துல தான் அவங்க எங்க இருக்கிறதா ஒரு செய்தி. அங்க போய் விசாரிச்சா மேபி உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கலான்னு இந்த அண்ணன் சொல்றாரு. இத க்ளூவா வச்சுக்கிட்டு தென்காசி மாவட்டத்துல இருக்க ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு நபரும் நீங்க சொல்ற அடையாளத்தோட இங்க ஒருத்தன் இருந்தான். ஆனா சில வருஷத்துக்கு முன்ன அவன் நடவடிக்கை சரியில்லைன்னு முதலாளி சர்க்கஸை விட்டு துரத்திட்டாரு. ஆளு பாக்குறதுக்கு பகல்ல ரொம்ப அப்ராணி மாதிரி இருப்பான். யாரு என்ன திட்டினாலும் அமைதியா இருப்பான். ஆனா இருட்டுன்னு வந்துருச்சு, எல்லாரு கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிடுவான்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. பிறக்கும் போதே வளர்ச்சி குறைபாடு உள்ள ஒரு பையன். அவன் அங்க இருக்க எல்லாருமே கிண்டல் கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால அவன் ரொம்பவே மன உளைச்சல்ல அழுதுகிட்டே இருப்பான். ஆனா அப்ப ஒரு யோசனை, பொழுது இறங்க இவன் பேய் மாதிரி வித்தியாசமா வேஷம் போட்டுக்கிட்டு யார் யார் இவனை கிண்டல் கேலி பண்றாங்களோ ராத்திரியில வந்து அவங்கள பயமுறுத்துறான். இதுல சிலர் செத்தும் போயிடுறாங்க. தன்னை பார்த்து இந்த ரூபத்துல எல்லாரும் பயப்படுறது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ஆனா இவன் நடவடிக்கை ரொம்ப மோசமா போகுது. இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வித்தியாசமான முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு குதிரைக்கால் வச்சுக்கிட்டு தனக்கு பிடிக்காதவங்கள பழி வாங்குறது, சில பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறதுன்னு இவன் அட்டூழியம் கட்டுக்கணங்காம போய்கிட்டு இருக்கு. சில பேரை அந்த குதிரைக்காரன் கொலையும் செஞ்சிடறான். இந்த விஷயத்தெல்லாம் இந்த நபர் சொல்றாரு. இதையெல்லாம் அவன் தான் பண்ணியிருப்பானோன்னு ஊருக்குள்ள ஒரு யோகம். ஆனா உறுதியா அவன் தான் செஞ்சிருப்பானான்னு தெரியாதுன்னு சொல்றாரு. சரி, அந்த நபரோட போட்டோ இருக்கான்னு ஹீரோ கேட்க, இந்த நபரும் கொடுத்து அனுப்புறாரு. இப்ப அதை இவங்க ஊர்ல வாண்டட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய இடத்துல நோட்டீஸா ஒட்டுறாங்க. ஆனா என்ன வேடிக்கைன்னா அவனோட சரியான போட்டோ இவங்களுக்கு கிடைக்கல. சர்க்கஸ்ல அவன் ஜோக்கர் வேஷத்துல இருக்க போட்டோ தான் கிடைச்சிருக்கு. இதை தன்னோட காதலி கிட்ட காமிச்சு, நீ தேடிக்கிட்டு இருக்க குதிரைக்காரன் இவன் தான், சீக்கிரமே அவனை பிடிக்க போறேன்னு சொல்லி பந்தாவா சொல்றாரு. ஆனா காதலியோ, உனக்கு இருட்டுன்னா பயம் தானே, அன்னைக்கு நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன், நீ என்னைக்கும் அந்த குதிரைக்காரனை பிடிக்க போறதில்ல, இனிமே நம்ம 2 பேருக்குள்ளேயும் செட் ஆகாது, எங்க வீட்டுல வேற எனக்கு ஒரு போலீஸ் மாப்பிள்ளைய பாத்துட்டாங்க, அதனால பிரேக்கப்னு சொல்லி இவருக்கு விபூதி அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுல இவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. அதே சமயம் ஊருக்குள்ள ஒரு செவுத்துல அந்த குதிரைக்காரன் தமிழ்லயே ஒரு வார்னிங் எழுதியிருக்கான். என்னை தேடிக்கிட்டே இடம் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, இனிமே இந்த ஊரை, குறிப்பா உங்களை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்னு நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் தான் டார்கெட் பண்ணி எழுதிட்டு போயிருக்கான். ஒரு பக்கம் காதலி விட்டுட்டு போயிட்டா, இன்னொரு பக்கம் காதலிக்காக தான் அந்த குதிரைக்காரனை எதிர்த்தோம், இவன் நம்மளையே குறி வச்சிட்டானேன்னு ஹீரோவுக்கு பயம். அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுங்கள்ல ஒருத்தன் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம். இவனு என்னன்னு வந்து எட்டி பார்க்க, திடீர்னு ஒரு நாட்டு வெடிகுண்டு வீட்டுக்குள்ள வந்து விழுது. சுதாரிச்சுக்கிட்டு இவன் தன்னோட அம்மா பொண்டாட்டி 2 பேரையும் வெளியே இழுத்துக்கிட்டு ஓடி வரான். அந்த குண்டு வெடிச்சு வீடு சேதாரம் ஆயிடுது. இதெல்லாம் அந்த குதிரைக்காரன் நம்மள பழிக்கு பழி வாங்க பண்ண வேலைதான் இவனுக்கு புரிஞ்சு போகுது. மறுநாள் ராத்திரி இவங்க எல்லாரும் பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்க, அப்ப ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒண்ணுக்கு அடிக்கலான்னு ஓரமா போறான். அப்போ திடீர்னு காம்பவுண்டுக்கு அந்த பக்கமா அந்த குதிரைக்காரன் எட்டி பார்க்க, இவன் பயத்துல அவன் வாயிலேயே ஒண்ணுக்கு அடிச்சிடறான். ஆனாலும் அந்த குதிரைக்காரன் விடாம இவனை பிடிச்சு கண்ணா பின்னான்னு போட்டு அடி பொளந்து அவனோட கையை வேற உடைச்சு விட்டு போயிடுறான். இதுக்கு அடுத்த நாள் ஹீரோவோட அம்மா அம்மி அரைச்சிட்டு இருக்கும்போது அந்த குதிரைக்காரன் அங்க வந்து அவங்கள அடி வெளுத்து விட்டு போயிடுறான். நாம அவனை பத்தி விசாரிச்சதாலதான் நமக்கு வேண்டியவங்க எல்லாரையும் அவன் பழி வாங்கிட்டு இருக்கான்னு ஹீரோவுக்கு புரிஞ்சு போகுது. இவருக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே பயமா இருக்கு. இதோட உச்சகட்டமா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அட்டி போடுற ஒரு லைப்ரரி, அதை வந்து மொத்தமா எரிச்சு விட்டு போயிடுறான். ஊரே நடுங்க ஆரம்பிக்குது. ஆனா இப்பதான் அந்த குதிரைக்காரன் யாருன்னு நமக்கு முகத்தை காட்டுறாங்க. ஜெயிலர் படத்துல வருவாரு இல்லையா ஜாஃபர், இவர் தான் இந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதே சமயம் போலீஸ் டீமே ஊருக்குள்ள வந்து இறங்குது. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம், இது நான் கட்டிக்க போற பொண்ணோட ஊருன்னு சொல்றாரு. ஆமாங்க, நம்ம ஹீரோயினை கட்டிக்க போற மாப்பிள்ள இந்த போலீஸ் தான். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா
அந்த குதிரைக்காரன் யார் யார் ஊருக்குள்ள அதிகமா குடிக்கிறாங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கான், கொலையும் செஞ்சிருக்கான். அப்ப கொஞ்ச நாளைக்கு ஊருக்குள்ள நீங்க யாரும் குடிக்க கூடாது, இங்க இருக்க ஒயின் ஷாப்பு, கல்லு கடை எல்லாத்தையும் மூட சொல்றேன். அப்ப அவன் யார குறி வைக்கிறான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவரு புத்திசாலித்தனமா ஐடியா பண்றேன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. இவர் கட்டிக்க போற பொண்ணு, அதாங்க நம்ம ஹீரோயினும். இந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்க, போலீஸ்காரன் பிளான் போட்டா மிஸ்ஸே ஆகாதுன்னு இவர் ஓவரா பந்தா பண்ணிட்டு இருக்காரு. சாயந்தரம் ஒயின் ஷாப் எல்லாம் மூடி இருக்கான்னு வேற வந்து கண்காணிக்கிறாரு. ஆனா ஊருக்குள்ள மிலிட்டரிக்கார தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட மிலிட்டரி சரக்கு இருக்கு. இவர் வீட்டுல உட்காந்து தனியா அடிச்சுட்டு இருக்க, குதிரைக்காரன் மோப்பம் முடிச்சுட்டு இங்க வந்துடுறான். ஊருக்குள்ள எங்க சரக்கு கிடைக்கலனாலும் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, ஆனா இதை கணிச்சு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்து குதிரைக்காரனை மடக்கிடுறாங்க. ஆனாலும் அவன் இவங்களுக்கு முகத்தை காட்டல. திடீர்னு வித்தியாசமா குரலை வித்தியெல்லாம் பண்ற மாதிரி என்னென்னமோ ஸ்டண்ட் எல்லாம் பண்றான். டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். இருட்டான உடனே நம்ம ஹீரோவுக்கு பயம் வந்துருது. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆட்டோல கிளம்பி போக ஒரு இடத்துல அந்த குதிரைக்காரன் இவங்க வண்டி மேல ஏறி ஆட்டோவையே கவுத்து விட்டுறான். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் நீ இங்கே இரு, நாங்க போய் அவனை பார்த்துட்டு வரோம்னு சொல்லி ஹீரோவை விட்டு போயிடுறாங்க. இப்ப இவரு மட்டும் நடுக்காட்டுல தனியா நின்னுட்டு இருக்க. வழக்கம் போல ஜோதி அக்காவோட உருவம் தெரியுது. ஆனா கூடவே அந்த குதிரைக்காரன் ஜோதி அக்கா மேல ஏறி உக்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலா குதிரைக்காரன் மட்டும்தான் உண்மை, ஜோதி அக்கா இவரோட வழக்கமான கற்பனை தான். ஆனா இவருக்கு இப்பதான் ஒரு எண்ணம், நாம ஜோதி அக்காவை பார்த்து பயந்துகிட்டே இருந்தா நம்ம பயத்தை எதிர்கொள்ள முடியாது, முதல்ல இதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு குடுக்கா சோறு தானேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை வாங்கி முழுங்குறாரு. அடுத்த செகண்டே ஜோதி அக்கா உருவம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போக இவர் இந்த பிரச்சனையை முடிச்சிடுறாரு. இப்ப துணிஞ்சு அந்த குதிரைக்காரன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அடி வாங்கினாலும் ஒரு கட்டத்துல அவனை கீழே தள்ளி இவர் அடி வெளுத்து விட்டுறாரு. அதுக்குள்ள ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர குதிரைக்காரன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். நேரா ஒரு தென்னந்தோப்புக்கு போயிட்டு அங்கிருந்த மரத்து மேல ஏறிடுறான். அப்ப இந்த குதிரைக்காரனோட பக்கத்து மரத்துல ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா இந்த ஊரோட காவல் தெய்வம். அந்த தெய்வம் அங்க வந்து இவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அதுவும் வித்தியாசமா பயமுறுத்துற தோற்றத்துல தான் இருக்கு. இத பார்த்த குதிரைக்காரன் கத்திக்கிட்டே மரத்து மேல இருந்து கீழே விழ அப்படியே நில குழஞ்சு போறான். இப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே குதிரைக்காரனை ஒரு வழியா பிடிச்சாச்சு. கடைசியில இவனை பார்த்தா நம்ம இத்தனை வருஷமா பயந்தோன்னு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு இவனை தூக்கிட்டு போறாங்க. ஆனா போற வழியில குதிரைக்காரன் மரத்தையே பாக்குறான். அந்த காவல் தெய்வத்தோட உருவம் அங்க மரத்து மேல நின்னுட்டு இருக்கிறது இவன் கவனிக்கிறான். சோ இவனை பிடிச்சு கொடுக்க கடவுளே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவன் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் எப்படியோ ஊரை காப்பாத்தியாச்சுங்கிற ஒரு தெனாவெட்டோட சந்தோஷமா போறாங்க. காதல் கை கூடலனாலும் காதலி கொடுத்த ஐடியாவால நம்ம பயத்தை எதிர்கொண்டு எப்படியோ ஊரையே காப்பாத்தியாச்சுன்னு ஒரு சந்தோஷத்தோட இவர் கரண்டே இல்லாட்டியும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு தைரியமா இருக்காரு. இங்கேயே அந்த கதை முடியுது. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.